தான் மரக்கறிகளை கொண்டு அதை விற்று அதன் மூலம் பெறுகின்ற வருமானத்தில் அன்றாடம் வாழ்ந்து வருகின்றார்கள். குறிப்பாக இந்த கட்டப்பட்டிருக்கின்ற இல்லமானது இவர்களுக்கு ஒரு கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது. இது இப்பொழுது இதுல திருத்தியோ அல்லது இதுக்கு மேல் கூரை போட்டோ இருக்க முடியாத சூழலில் இந்த கட்டிடம் இருக்கின்றது. அப்ப இதை கூட திருத்தி வாழ முடியாத சூழ்நிலையில் இருக்கின்ற இந்த குடும்ப உறவுக்கு, இந்த தாயானவளுக்கு, அந்த மகளுக்கும் உலகில் வாழும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். ஜீவவுட் அன்பின் கரத்தினூடாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு குடும்பத்துக்கு வீடு கட்டுறதுக்கான அடிக்கல் எல்லாம் வச்சுட்டேன். அந்த வீடியோவை தான் நீங்க இதுல பார்க்க போறீங்க. அதே மாதிரிக்கு இந்த சந்தோஷமான விஷயங்களை மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த குடும்பம், இப்ப இந்த வீடு கிடைக்க போற குடும்பம், அந்த வீடும் பயங்கர வேகமா கட்டுப்பட்டு கொண்டிருக்கு. எவ்வளவு சீக்கிரம் கட்டி முடியுமோ முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா கொடுப்பேன். அந்த குடும்பத்துக்கு பயங்கர சந்தோஷம். ஒரு நல்ல ஒரு வீடு ஒன்று இல்லாம இருந்தாங்க. இந்த விஷயத்த செஞ்சு கொடுக்கறது, வளமையா செஞ்சு கொடுக்கற அதே அண்ணாதான், கனடா நாட்டுல இருக்கிற அதே தொழிலதிபர், அதே பாக்கியரசா கமலநாதன் அண்ணாதான் SQM ஃபவுண்டேஷன் மூலம் பாத்தீங்கன்னா ஜீவவுட் அன்பின் கரத்தோட இணைந்து கை கொடுத்து இந்த விஷயத்த, பெரிய விஷயத்த செய்கிறேன். இந்த ஜீவவுட் அன்பின் கரம் அப்படின்றது வார்த்தைகள்ல மட்டும் அன்பின் கரம் இல்ல, செயல்கள்லையும் அன்பின் கரம். அப்ப நீங்க இந்த வீடியோவை நிறைய பேரோட பகிர்ந்து கொள்ளணும். ஏன் தெரியுமா, இது மத்த வீடியோகள் மாதிரிக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கோ ஒரு சுயநலமான ஒரு பொழுதுபோக்கு சினிமா சம்பந்தப்பட்ட வீடியோ இல்ல. பல மக்கள் எங்கட உறவுகள் இவ்வளவோ வலி வேதனையோட துன்பத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு சுதந்திரமான ஒரு தூக்கம், ஒரு நிம்மதியா ஒரு வீட்டுல போய் நாங்க சந்தோஷமா தூங்கினாதான், ஒரு நித்திரை கொள்ளும் போதுதான் ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்கும். அதுக்கு கூட ஒரு உறங்குறதுக்கு ஒரு ஒழுங்கான வீடு இல்லைண்டா எவ்வளவு கவலையா இருக்கும். அப்ப அப்படியான ஒரு குடும்பம் உங்களோட கண்ணுக்கு தென்பட்டா அந்த குடும்பத்துக்கு இந்த ஜீவவுட் அன்பின் கரத்தினுடைய நம்பரை கொடுங்க, தொடர்பு கொள்ள சொல்லுங்க. அவங்க சொல்றதெல்லாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தா கட்டாயம் ஒரு ஹோல், 2 ரூம், ஒரு கிச்சன், ஒரு அழகான வீடு கட்டி கொடுப்போம். மறுபடியும் இந்த SQM ஃபவுண்டேஷன், அதாவது பாக்கியரசா கமலநாத் அண்ணா, அந்த அண்ணாவினுடைய தந்தையினுடைய பல பண்புகள்ல இருந்து கற்றுக்கொண்டுதான் இந்த விஷயங்கள் அவர் செய்கிறார் போல. அதே மாதிரிக்கு அவரினுடைய மனைவிக்கு, அவரினுடைய பிள்ளைகளுக்கு, அவரினுடைய சொந்த பந்தங்கள், இந்த அவரோட இணைந்து பணியாற்றுற அனைத்து அவரினுடைய குழுவுக்கும், உறுப்பினர்களுக்கும், எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும். அவர்களும் இந்த உலகத்துல பல சவால்களை தாண்டி தொழில் ரீதியா வாழ்க்கையில வர்ற சவால்கள் எல்லாத்தையுமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொடிகட்டி பறக்கிறதுக்கு ஜீவவுட் அன்பின் கரத்தினுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றேன். இந்த வீடியோவை பார்த்து போட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. தாயக உறவுகளுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு பல்வேறு விதமான மனிதநேமிக்க பணிகளை SQM அமைப்பையும் ஜீவவுட் அன்பின் கரமும் கைகோர்த்து இலங்கையில் ஆற்றிக் கொண்டு வருகின்றனர்.
குறிப்பாக நம்முடைய தேத்தாத்தீவு மண்ணின் மைந்தன் தற்பொழுது கனடா தேசத்தில் வாழ்ந்து வருகின்றதான தொழிலதிபர் எஸ்கே அமைப்புடைய ஸ்தாபகர் பாக்கியராசா கமல்நாதன் அண்ணாவினுடைய நிதி உதவியில் அநேக வேலை திட்டங்களை நாங்கள் ஆற்றி வருகின்றோம். குறிப்பாக வீடில்லாதவர்களுக்கு நிறைந்த இல்லங்களை கொடுத்து அவர்களை வாழ வைக்கின்ற ஒரு உன்னதமான பணியினை நாங்கள் செய்து வருகின்றோம். அந்த வகையில் இந்த இல்லமானது எஸ்கே அமைப்புடைய அதாவது கமல்நாத் அண்ணா அவர்கள் நிர்மாணித்து கொடுக்கின்ற சொந்த நிதியில் கட்டி கொடுக்கின்ற 37வது இல்லமாக இந்த இல்லம் காணப்படுகின்றது. இந்த இல்லத்தை பெற இருக்கின்ற குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது இந்த தாயானவள் கணவன் இல்லாத நேரத்தில் தற்போது 2 பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்து விட்டார். இன்னொரு மகளோடு தான் மரக்கறிகளை கொண்டு அதை விற்று அதன் மூலம் பெறுகின்ற வருமானத்தில் அன்றாடம் வாழ்ந்து வருகின்றார்கள். குறிப்பாக இந்த கட்டப்பட்டிருக்கின்ற இல்லமானது இவர்களுக்கு ஒரு கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது. ஆனால் பூரணப்படுத்தி கொடுக்கப்படவில்லை. இது இப்பொழுது இதில் திருத்தியோ அல்லது இதுக்கு மேல் கூரை போட்டோ இருக்க முடியாத சூழலில் இந்த கட்டிடம் இருக்கின்றது. இதை கூட திருத்தி வாழ முடியாத சூழ்நிலையில் இருக்கின்ற இந்த குடும்ப உறவுக்கு இந்த தாயானவளுக்கு அந்த மகளுக்கும் இந்த இல்லத்தை நாங்கள் நிர்மாணித்து கொடுப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த இல்லமானதும் தேத்தாத்தீவு பகுதியில் அமையிருப்பதை விட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக இந்த குடும்பத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்திய வெற்றி விநாயகர் விளையாட்டுக் கழக உறவுகளுக்கு தலைவர், பொருளாளர், உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஜீவோ அன்பின் சார்பாகவும் எஸ்கே அமைப்பினுடைய ஸ்தாபகர் கமல்நாத் அண்ணா சார்பாக உங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். ஏனென்றால் இவ்வாறு அல்லல் வருகின்ற குடும்பங்களை வெளியுறவுக்கு காட்டுவது அனைவருக்கு இயலாமல் போய்விட்டது. தாங்களும் செய்ய மாட்டார்கள், செயல்களை விடமாட்டார்கள் என்ற சூழ்நிலை காணப்படுகின்றது. தங்களால் முடியாவிடிலும் செய்யக்கூடிய உறவுகளிடம் இப்படிப்பட்ட குடும்பங்களை அடையாளப்படுத்துவதற்குரிய மனநிலை அற்ற அனைவர் காணப்படுகின்ற வேளையில் வெற்றி விநாயகர் விளையாட்டுக் கழகமானது இவ்வாறான குடும்பங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு மீண்டுமாக நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு இந்த இல்லமானது ஜீவோற்று அன்பின் கழகத்துடைய 167வது இல்லமும் எஸ்கே அமைப்புடைய 37வது இல்லமும் ஆகிய காணப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான மனிதனை மிக்க பணிகளை செய்து வருகின்ற நம்முடைய எஸ்கே அமைப்புடைய ஸ்தாபகர் பாக்கியராசா கமல்நாத் அண்ணாவிற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் மீண்டுமாக நாங்கள் ஜீவோ டன்னிங்கள் சார்பாக நம்முடைய மனப்பூர்வ நன்றிகளை கூறிக்கொள்வதோடு உதவுகின்ற பேருள்ளங்களாகிய நீங்களும் உங்களுடைய கரங்களை கோர்த்துக் கொள்ளுங்கள். எம்முடைய உறவுகளை வாழ வையுங்கள். எம்முடைய உறவுகளை காட்டி அதில் இன்பம் காண்பதை விட அல்லது கொண்ட குடும்ப உறவுகளை வாழ வைப்பதற்கு நீங்களும் தங்களால் முடியாவிடிலும் கொடுக்க முடியாவிடிலும் உங்களை அடையாளப்படுத்துகின்ற உன்னதமான பணியை கூட உங்களால் செய்ய முடியும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு விடயத்தை கூறிக்கொண்டு இவ்வாறு அல்லல் கொண்ட குடும்பங்களுக்கு உறவுகின்ற பேருள்ளங்கள் கரங்களை கோருங்கள், உறவுகளை வாழ வையுங்கள் என கூறி அனைத்து தாய் உறவுகளுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை ஜீவோ டன்னிங்கள் சார்பாகவும் எஸ்கே அமைப்பின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.